Hello everyone, welcome to Parent Share. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹிந்தி சென்டென்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் அண்ட் சிவில் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க சைட்டில் மோஸ்ட்லி ஹிந்தி ஒர்க்கர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஈஸியாக இந்த சென்டென்சஸ் வச்சு ஹிந்திலேயே பேசலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எவ்வளவு நேரம் ஆகும்? காமனாக இது நம்ம அதிகமாக கேட்போம். எவ்வளோ நேரம் ஆகும்? கித்னா சமய லகேகா, கித்னா சமய லகேகா, இல்லைனா கித்னி தேர் லகேகி. கித்னானா எவ்வளவு, சமயனா நேரம், लगेगा आगुम. कितना समय लगेगा இல்லனா कितनी देर लगेगी. नेक्स्ट सेंटेंस, இன்னைக்கு நாம சைட் பார்க்க போகலாம். आज साइट देखने चलेंगे, आज साइट देखने चलेंगे. आज ना இன்னைக்கு साइट देखने ना साइट பார்க்க போகலாம்னா चलेंगे. आज साइट देखने चलेंगे. नेक्स्ट सेंटेंस, நாம இன்னைக்கு ப்ளூ பிரிண்ட் அதாவது வரைபடம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லை பேசலாம். இது எப்படி சொல்லலாம்னா, ஹமே ப்ளூ பிரிண்ட் பர் சர்ச்சா கர்னி ஹை. சர்ச்சா கர்னி ஹைன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். இதே வந்து ப்ளூ பிரிண்ட் பர் பாத் கர்னி ஹைன்னா ப்ளூ பிரிண்ட் பற்றி பேசலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இதை சரி செய். இதுவும் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்டு தான் சைட்டில். இதை சரி செய், அதை சரி செய்ன்னு சொல்கிறோம்ல, அது வந்து இசே டீக் கரோ, இசே டீக் கரோ. இதே வந்து மரியாதையாக சொல்கிறீங்க. இப்போ வயசில் பெரியவங்களாக இருப்பாங்க, ஸோ மரியாதையாக சொல்கிறதுனா கீஜியேன்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கரேன்னு சொல்லலாம். இசே டீக் கரே, அப்படி இல்லைனா இசே டீக் கீஜியே. அப்புறம் நம்ம சொல்கிறோம்ல நார்மலாக, இன்றைக்கே இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். இது எப்படி சொல்லலாம்னா, ஆஜ் ஹி, ஆஜ் ஹீனா இன்னைக்கே, யஹ் காம்னா இந்த வேலையை, பூரா கர்னா ஹைனா செஞ்சு முடிக்கணும், முழுமையாக செஞ்சு முடிக்கணும். அதுதான் ஆஜ் ஹி யஹ் காம் பூரா கர்னா ஹை, இன்னைக்கே இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது எப்படி சொல்லலாம்னா, காம் ஷுரு கரோ. அப்னா இப்போ, காம் ஷுரு கரோனா ஸ்டார்ட் பண்ணுங்க, வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க? ஜென்ரலாக கேட்குறது தான். நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க? கல் கித்தனே லோக் ஆயேங்கே. கல்னா நாளைக்கு, கித்தனே லோக்னா எத்தனை பேர், ஆயேங்கேனா வருவாங்க. கல் கித்தனே லோக் ஆயேங்கே. அப்புறம் வேலை ஒழுங்காக நடக்குதான்னு கேட்போம்ல சைட்டில். வேலை ஒர்க்கர்ஸ்கிட்ட கேட்போம், வேலையெல்லாம் ஒழுங்காக போயிட்டுருக்கா, இல்லை சூப்பர்வைசர்கிட்ட கேட்போம், வேலையெல்லாம் ஒழுங்காக போயிட்டுருக்கா, நடக்குதான்னு கேட்போம்ல. இது எப்படி கேட்கலான்னா, கியா காம் ठीक चल रहा है, क्या काम ठीक चल रहा है. அப்புறம் சாப்பிட்டீங்களான்னு சார் போடல. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா, இல்லை நீங்கள் சாப்பிட்டீங்களான்னா கேட்போம். நீங்கள் சாப்பிட்டீங்களான்னா खाना खा लिया. இப்போ நிறைய பேர் பார்த்து கேட்குறோன்னா, क्या आप सब लोग खाना खा लिया. क्या आप सब लोग ना நீங்கள் எல்லாரும் खाना खा लिया சாப்பிட்டீங்களா. क्या आप सब लोग खाना खा लिया. அப்புறம் நாளைக்கு வந்து இந்த வேலையை கன்ஃபார்ம் முடிக்கணும்னா, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நாளைக்கு எல்லாரும் வந்துடணும், லீவ் யாரும் எடுக்காதீங்க. நீங்கள் இது எப்படி சொல்கிறதுனா, சபி கோ கல் ஆனா ஹை, छुट्टी मत लेना. सभी को कल आना है ना, நாளைக்கு எல்லாரும் வந்துடணும். छुट्टी मत लेना அப்படின்னா லீவ் எடுக்காதீங்க. सभी को कल आना है, छुट्टी मत लेना. அப்புறம் ஃபவுண்டேஷன் வேலையை சீக்கிரம் முடிக்கவும். இது எப்படி சொல்றதுன்னா, फाउंडेशन का काम जल्दी खत्म करो. फाउंडेशन का कामனா ஃபவுண்டேஷன் வேலையை ஜல்தி खत्म करोனா சீக்கிரம் முடிக்கவும். இதில் நான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மாதிரி தான், நீங்கள் ஒர்க்கர்ஸ்கிட்ட யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட், இந்த இடத்த சுத்தம் செய்யுங்க. சொல்கிறோம்ல, சைட்டு குப்பங்குளமாக இருக்குன்னா இந்த இடத்த சுத்தம் செய்யுங்க. இஸ் ஜகா கோ சாஃப் கரோ, இல்லைனா யஹ் ஜகா கோ சாஃப் கீஜியேன்னு ஆட் பண்ணினா மரியாதையாக சொல்கிறது. இப்போது வேலையெல்லாம் நின்றுடுது, டிலே ஆகுது. இப்போது கிளைமேட் காரணமாக மழை இருக்குது, மழை காலத்தில் வேலை டிலே ஆகுதுல்ல. இது எப்படி சொல்கிறதுன்னா, மௌசம் கே காரன் காம் மே தேரி ஹோ ரஹி ஹை. மௌசம் கே காரன்னா வானிலை காரணமாக, காம் மே வேலையில், தேரி ஹோ ரஹினா லேட் ஆகுது, தாமதம் ஆகுது. மௌசம் கே காரன் காம் மே தேரி ஹோ ரஹி ஹை. அப்புறம் நம்ம கேட்போம் டைரெக்டாகவே, ஏன் லேட் பண்ணுற, ஏன் வேலை பண்ணுறதுல லேட்டாக, ஏன் தாமதமாக்குறீங்க. இது எப்படி கேட்குறதுன்னா, ஆப் தேர் கியூ கர் ரஹே ஹை, ஆப் தேர்
क्यों कर रहे हैं நான் இங்க வந்து மரியாதையா வந்து ஏன் தாமதம் ஆக்குறீங்க மரியாதையான சென்டென்ஸ்னால ஃபர்ஸ்ட்ல ஆப்பும் லாஸ்ட்ல ஹேன் வருது சொல்லுவோம்ல மெஷர்மெண்ட்லாம் சரியா பார்த்து பண்ணுங்க மெஷர்மெண்ட் சரி பாருங்க இது எப்படி சொல்லணும்னா மாப் செக் கரோ மாப் செக் கரோ அப்படி இல்லைன்னா கீஜியே மரியாதை இங்க வந்து மாப் செக் கீஜியே செக் கரோன்னு கேட்கலாம் செக் பண்ணுறதுக்கு ஹிந்தி வேர்டு வந்து எக்ஸாக்டான ஹிந்தி வேர்டு வந்து ஜாஞ்ச் மாப் கி ஜாஞ்ச் கரோ அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் சொல்லுவோம்ல ஒர்க்கர்ஸ் கிட்ட சைட் எல்லாம் சுத்தமாக வச்சுக்கோங்க இது எப்படி சொல்கிறதுனா சைட் கோ சாஃப் கரோ சைட் கோ சாஃப் கரோ இல்லைன்னா சைட் கோ சாஃப் கி சொல்லுவோம்ல நீங்கள் முதல்ல இந்த வேலையை செய்யுங்க ஃபஸ்ட்டு இந்த வேலையை செய்யுங்க இது எப்படி சொல்கிறதுனா आप लोग पहले यह काम करो मर्यादा कीजिए ऐड பண்ணீங்க आप लोग पहले यह काम करो और कीजिए அப்புறம் ஒர்க்கர்ஸ்லாம் உட்காந்துட்டு இருந்தால் நம்ம கேட்போம்ல நீங்கள் ஏன் இங்கே சும்மா உட்காந்துட்டு இருக்கிறீங்க இது எப்படி கேட்குறதுனா आप यहाँ क्यों बैठे हैं आप यहाँ क्यों बैठे यहाँ आपना நீங்கள் யஹான்னா இங்கே क्यों बैठेना ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்க बैठे உட்காந்துட்டு இருக்கீங்க आप यहाँ क्यों बैठे हैं இப்போ வேலை முடிஞ்சிச்சா இது எப்படி சொல்கிறதுனா क्या काम हो गया இல்லைனா काम हो गया क्या இப்படின்னு சொல்லலாம் क्या काम हो गया வேலை முடிஞ்சிடுச்சா அப்புறம் சும்மா உட்காந்துட்டு இருக்கவங்ககிட்ட போயிட்டு ஏதாவது வேலை செய் நம்ம ஒர்க்கர்ஸ்ட்ட சொல்லுவோம்ல போய் ஏதாவது வேலை செய் जाओ कुछ काम करो जाओ कुछ काम करो मर्यादियाना पोलाइटाना जाओ कुछ काम कीजिए நாளைக்கு சீக்கிரம் வந்துருங்க நாளைக்கு சீக்கிரமா வாங்க இது எப்படி சொல்றதுன்னா कल सब जल्दी आ जाना कल सब जल्दी आ जाना कलना நாளைக்கு सबना எல்லாரும் जल्दी आ जाना ना சீக்கிரம் வாங்க कल सब जल्दी आ जाना ஐ ஹோப் இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்குறங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க இல்லை சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஃபார்வர்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ பிடிச்சிருந்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல தன்யவாத் தேங்க்யூ